चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம். ஞானத்தின் பொக்கிஷத்தை நேரத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால் இப்பொழுதில்லை என்றால் பின்பு ஒரு பொழுதும் கொடுக்க முடியாது. இப்பொழுது கொடுத்தீர்கள் என்றால் எதிர்காலத்தில் அநேக ஜென்மங்கள் பிராப்தியாகும். இதன் ஆதாரத்தில் நேரத்தின் மகத்துவத்தின் காரணமாக எப்பொழுதும் உலக சேவாதாரி ஆவதினால் சேவையின் உடனடி பலனான குஷி என்ற பொக்கிஷம் குறைவின்றி உருவாகிவிடுகின்றது. மூச்சின் பொக்கிஷம் நேரத்தின் மகத்துவத்திற்கு ஏற்றபடி ஒன்றிற்கு பல மடங்கு ஆவதின் வரதானமுடைய நேரம் என்று புரிந்து கொள்வதினால், அதாவது காரியம் மற்றும் அதன் பலனின் ஆழமான விளைவுகளை புரிந்து கொள்வதினால், வீணான மூச்சுக்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற நினைவு எப்பொழுதும் இருப்பதினால், உயர்ந்த காரியங்களின் கணக்கு அல்லது உயர்ந்த காரியங்களின் சூட்சும சம்ஸ்கார ரூபத்தில் உருவாகியிருக்கும் பொக்கிஷம் இயல்பாகவே நிரம்பிக் கொண்டே இருக்கும். அப்படி அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பிற்கான ஆதாரம் நேரம் என்ற உயர்ந்த பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் என்றால் நிரந்தரமாக அனைவரும் வெற்றி மூர்த்தியாக சுலபமாக ஆகிவிடுவார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அலட்சியம், அதாவது செய்யும் நேரத்தில் செய்து கொண்டிருக்கும் போதே நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பின்பு வேதனை அடைவோம் என்று அந்த நேரம் தெரிவதில்லை. இதன் காரணமாக ஒரு விஷயத்தில் 2 மடங்கு 3 மடங்கு நேரத்தை இழந்து விடுகிறீர்கள். ஒன்று செய்யும் நேரத்தை, இரண்டாவது உணரும் நேரத்தை, மூன்றாவது வேதனை அடையும் நேரத்தை, நான்காவது பின்பு அதை சோதனை செய்த பிறகு மாற்றம் செய்வதற்கான நேரம். இந்த மாதிரி பல மடங்கு நேரத்தை இழக்கிறீர்கள். அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளவு நேரத்தை வீணாக்கி விடுகிறீர்கள். மேலும் பின்பு அடிக்கடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் காரணத்தினால் பயத்தின் பலனாக சம்ஸ்கார ரூபத்தில் வேதனையடையும் சம்ஸ்காரம் உருவாகிவிடுகிறது. இதைத்தான் சாதாரண வார்த்தைகளில் என்னுடைய பழக்கம் அல்லது நேச்சர் என்று கூறுகிறீர்கள். பிராமணர்களின் இயற்கையான நேச்சரோ எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தது. அதாவது பிராமணர்களின் ஆதி மற்றும் அனாதி சம்ஸ்காரம் வெற்றிக்கானது, அதாவது சம்பன்னம் ஆவதற்கானது. வேதனை அடையும் சம்ஸ்காரம் பிராமணர்களினுடையது அல்ல, இது சத்திரிய தன்மையின் சம்ஸ்காரமாகும், சந்திர வம்சத்தின் சம்ஸ்காரமாகும். சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகள் நிரம்பிய சுரூபமானவர்கள். சந்திர வம்சத்தினர் அடிக்கடி தனக்குத்தானே அல்லது தந்தையுடன் அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுதான், பேசக்கூடாதுதான், செய்யக்கூடாதுதான். ஆனால் நடந்துவிட்டது, இனிமேல் செய்ய மாட்டோம் என்று இந்த வார்த்தைகளை கூறி வேதனை அடைகிறார்கள். எத்தனை முறை யோசிக்கிறீர்கள் மற்றும் கூறுகிறீர்கள்? இதுவும் ராயல் ரூபத்தில் வேதனை அடைவதுதான். எந்த சம்ஸ்காரம் என்று புரிந்ததா? சூரிய வம்சத்தினருடையதா அல்லது சந்திர வம்சத்தினருடையதா? வெகு காலத்து சம்ஸ்காரம் அந்த நேரத்தில் ஏமாற்றிவிடும். முதலில் தன்னுடைய ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றி கொண்டீர்கள் என்றால் நேரத்தின் ஏமாற்றுதலில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டு விடுவீர்கள். மாயாவின் அநேக விதமான ஏமாற்றங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். துக்கத்தின் அம்சம் மாத்திரத்தை உணருதல் மூலமாக எப்பொழுதுமே காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். ஆனால் அனைத்திற்குமான ஆதாரம் நேரத்தை வீணாக இழக்காதீர்கள். ஒவ்வொரு வினாடியின் லாபத்தையும் எடுங்கள். நேரத்தின் வரதானங்களை தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். நல்லது. எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய வீணானதை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய
எப்பொழுதும் பிராப்தி சுரூபமான ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தில் பல மடங்கு செல்வந்தனாக ஆகக்கூடிய அந்த மாதிரி குறைவில்லா பொக்கிஷத்தின் அதிகாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சூரிய வம்சத்தினரின் சம்ஸ்காரம் இருக்கிறது தான் இல்லையா? மீண்டும் மீண்டும் ஒரே முறை செய்வதினால், ஒரே தவறை செய்வதினால் அந்த சம்ஸ்காரமே உறுதியாகி விடுகிறது. எனவே சூரிய வம்சத்தினர் என்றால் சூரியனுக்கு சமமாக மாஸ்டர் சூரியனாக இருக்க வேண்டும். தன்னுடைய சக்திகள் என்ற கிரணங்கள் மூலமாக எந்தவிதமான குப்பை, அதாவது குறைகள் மற்றும் பலகீனங்கள் இருக்கிறது என்றால் சூரியனுடைய வேலை ஒரு நொடியில் குப்பைகளை சாம்பலாக்கி விடுவது. அந்த மாதிரி பஸ்பம் செய்து விடுங்கள். அதனுடைய பெயர், ரூபம், வண்ணம் நிரந்தரமாக அழிந்து விட வேண்டும். உடலை நெருப்பு மூலமாக எரிக்கிறார்கள் என்றால் நிரந்தரமாக பெயர், ரூபம், வர்ணம் அழிந்து விடுகிறது. அப்படி பஸ்பம் செய்வது என்றால் பஸ்பம் ஆக்கிவிடுவது. சாம்பலை பஸ்பம் என்றும் கூறுவார்கள். அப்படி இதுதான் சூரிய வம்சத்தினர் செய்யும் காரியமாகும். தன்னுடையது மட்டுமின்றி மற்றவர்களின் பலகீனங்களையும் சாம்பலாக்கிவிட வேண்டும். அந்த அளவு சக்தி இருக்கிறது தான் இல்லையா? சூரியனின் சக்தியை விட வேறு ஏதாவது சக்திவான் இருக்கிறார்களா என்ன? சந்திரனின் மேல் சூரியன் இருக்கிறது. சூரியனுக்கு மேலோ எதுவும் இல்லைதான் அல்லவா? வேறு எதிலுமே பஸ்பம் செய்யும் சக்தி கிடையாது. ஆனால் சூரியனிடம் பஸ்பம் செய்யும் சக்தி இருக்கிறது. அப்படியானால் அந்த மாதிரிதான் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? மாஸ்டர் சூரியனாக இருக்கிறீர்களா அல்லது சந்திரனாக இருக்கிறீர்களா? அல்லது சில நேரம் சந்திரனாகவும் சில நேரம் சூரியனாகவும் ஆகிவிடுகிறீர்களா? மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் மாஸ்டர் ஞான சூரியனின் ஒவ்வொரு சக்தியையும் தேவையான நேரத்தில் உபயோகிக்க தெரியும் என்றால் மிக அதிசயம் செய்ய முடியும். தேவையாக இருப்பது சகித்து கொள்ளும் சக்தி. ஆனால் நிர்ணய சக்தியை உபயோகிக்கிறீர்கள் என்றால், நிர்ணயம் செய்வதிலேயே நேரத்தை கழிக்கிறீர்கள் என்றால் ரிசல்ட்டாக என்ன இருக்கும்? எந்த நேரம் எந்த சக்தியின் தேவை இருக்கிறதோ அந்த நேரம் அதே சக்தியினால் காரியம் செய்ய வேண்டும். தேவையான நேரத்தில் அந்த சக்திதான் உயர்ந்தது என்று வர்ணனை செய்யப்படுகிறது. எனவே நேரம், பிரபாவம் மற்றும் உபயோகிக்கும் வழி தெரிகிறது என்றால் ஒவ்வொரு சக்தியின் அதிசயம் செய்ய முடியும். 2-4 சக்திகளை கூட உபயோகிக்க தெரியும் என்றால் மிக அதிகமாக செய்ய முடியும். 2-4களில் திருப்தியாகிவிடாதீர்கள். ஆவதோ சம்பன்னமாக வேண்டும். ஆனால் ஒருவேளை 2 இருந்தால் கூட அதிசயம் செய்ய முடியும். ஒவ்வொரு சக்திக்கும் மகத்துவம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு சக்திக்கும் இயற்கையின் சக்திக்கும் கூட தேவதை ரூபம் காண்பித்திருக்கிறார்கள். சூரிய தேவதை, வாயு தேவதை, பூமி தேவதை என்று காண்பித்திருக்கிறார்கள். அப்படி இந்த அனைத்து சக்திகளுக்கும் தேவதைகள் மற்றும் தேவிகளின் ரூபம் காண்பித்திருக்கிறார்கள் என்றால் இவற்றிற்கு இவ்வளவு மகத்துவத்தை காண்பித்திருக்கிறார்கள். அப்படி உங்களுடைய ஒவ்வொரு சக்திக்கும் பூஜை நடக்கிறது. எப்படி பயமற்ற சக்தியின் சொரூபமாக காளி தேவியை காண்பிக்கிறார்கள், எதிர்நோக்கும் சக்தியின் சொரூபம் துர்க்கையாகவும், அப்படி வேறு வேறு பெயரால் உங்களுடைய ஒவ்வொரு சக்தியின் மகிமை மற்றும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவதின் சக்தி இருக்கிறது என்றால் சந்தோஷி மாதாவின் ரூபத்தில் மகிமை நடந்து கொண்டிருக்கிறது. திருப்தியாக இருப்பது என்றால் சகித்து கொள்ளும் சக்தி உங்களுடையது அந்த அளவு மகிமைக்குரியது. காற்றுக்கு சமமாக லேசாக ஆவதின் மற்றும் டபுள் லைட் ஆவதின் சக்தி உங்களிடம் இருக்கிறது என்றால் அதன் பூஜையை வாயு தேவதா ரூபத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பவன் புத்திரன் வாயுபுத்திரன் ரூபத்தில் பூஜை செய்கிறார்கள். இது நீங்கள் டபுள் லைட்டாக இருப்பதின் பூஜையாகும். புரிந்ததா? அப்படியானால் யாருடைய ஒவ்வொரு சக்தியின் பூஜை இவ்வளவு இருக்கிறது என்றால் அவர் சுயம் என்னவாக இருப்பார்? தன்னுடைய இந்த அளவு மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகத்துவத்தை தெரிந்திருக்கிறீர்கள் தான் அல்லவா? எண்ண முடியாத அளவு தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். பெயரை கூட நினைவு செய்ய முடியாது. இந்த அளவு உயர்ந்த பூஜைக்குரியவர்கள் நீங்கள்.
தெரிந்துள்ளீர்களா அல்லது தன்னை சாதாரணமாகவே நினைக்கிறீர்களா? ஒருவேளை தன்னுடைய பூஜையை கூட நினைவில் வைத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியமும் பூஜைக்குரியதாக ஆகிவிடும். நான் பந்தயத்தில் எந்த நம்பரில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும். பந்தயத்தில் இருக்கிறேன் என்பது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்பர் என்னவாக இருக்கிறது? சென்று கொண்டோ இருக்கிறோம். ஆனால் எறும்பு ஊறுவது எங்கே மற்றும் சிங்க பாய்ச்சல் எங்கே? எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! அனைவருமே சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எந்த மாதிரி சென்று கொண்டிருக்கிறார்கள்? சிங்கம் என்றால் ராஜா. ராஜா யாருடைய அடிமையாக இருப்பதில்லை. அந்த மாதிரி இருக்கிறீர்களா? எப்பொழுதாவது ஏதாவது இயற்கையின் மற்றும் மாயாவின் அடிமையாகவோ ஆவதில்லையே. அடிமையாகாமல் இருப்பது என்றால் சிங்கம் மாதிரி நடந்து கொள்வது. எறும்பு ஊறுவதை விடவோ செம்மறியாட்டின் வேகமோ நல்லது. மதுபன் நிவாசிகளுடன் அனைவரையும் விட அருகாமையில் யார் இருக்கிறார்? சிந்தியில் ஒரு பழமொழி இருக்கிறது, யார் அடுப்படியில் இருக்கிறாரோ அவர் இதயத்தில் இருக்கிறார். அப்படி அனைவரையும் விட அருகில் இருப்பவர்கள் மதுபன் நிவாசிகள். அப்படி அருகில் இருப்பதற்கான பலனாக என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? பக்தியிலும் அழைக்கிறார்கள் என்றால் எப்பொழுதும் உன்னுடைய காலடியில் அமரவிடு என்று கூறிவிடுகிறார்கள். அவரோ பக்தனாவார். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாவோ எப்பொழுதும் இதயத்தில் இருக்கிறார். அப்படி மிக அருகாமையில் இருப்பவர் அனைத்து இடங்களையும் விட அருகாமையில் இருக்கிறீர்கள். அப்படியே மனநிலையும் அருகில் இருக்கிறதா? மனநிலையால் அருகில் இருப்பவரின் ஸ்தானம் இதய சிம்மாசனமாகும். ஸ்தானத்திலும் அருகில் இருப்பவராக மற்றும் மனநிலையிலும் அருகில் இருப்பவர்களாக இருக்கிறீர்களா? அனைவருமே அதிகமாகவோ கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது செய்ய வேண்டிய காரியமாக என்ன இருக்கிறது? என்ன கேட்டிருக்கிறீர்களோ அதற்கான பிரதிபலனை கொடுக்க வேண்டும். அதற்கான பிரதிபலன் கொடுத்து கொண்டுள்ளீர்களா? ஒருவர் கடுமையான வேலை செய்பவர், இன்னொருவர் போகும்பொழுதும் வரும்பொழுதும் யோகி என்று கூறியிருந்தோம் இல்லையா? ஒருவேளை கடுமையாக வேலை செய்பவர்களாக மட்டும் இருக்கிறீர்கள் என்றால் கடுமையான வேலை செய்யும் நேரத்தில் மனநிலையும் கடுமையாக இருக்கிறதா அல்லது லேசாக இருக்கிறதா? எப்படி கடுமையான வேலை செய்யும் நேரத்தில் உடல் மேலே கீழே செல்லும், அதேபோல் மனநிலையும் மேலே கீழே ஆகிறதா அல்லது ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கிறதா? வேலை மிக நன்றாக செய்கிறீர்கள் என்று செய்யும் காரியத்தின் மகிமையை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் காரியத்தின் கூடவே மனநிலையையும் அனைவரும் மகிமை செய்ய வேண்டும். என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ செய்த உயர்ந்த காரியங்களின் பலனை இந்த நேரத்திற்கும் எதிர்காலத்திற்காகவும் சேர்த்து சேமிப்பு செய்கிறீர்களா அல்லது இங்கேயே செய்தீர்கள் மற்றும் இங்கேயே அதை முடித்துவிட்டீர்களா? சங்கம யுகத்தில் செய்யும் காரியத்தின் பலன் அதீந்திரிய சுகமாகும். இதை தவிர அற்ப காலத்து பெயர், புகழ், மரியாதை மற்றும் இயற்கை தாசியானதின் பலனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் எதிர்காலத்தினுடையது முடிவடைந்து விடுகிறது. எனவே இங்கேயே செய்தீர்கள், இங்கேயே சாப்பிட்டு விட்டீர்களா அல்லது சேமிப்பும் ஆகிறதா என்று சோதனை செய்யுங்கள். யார் எப்படி மற்றும் எவ்வளவு தந்தை என்ன கூறியிருக்கிறாரோ அந்த அளவு பிரத்யக்ஷ பலனை இங்கேயும் எடுக்க வேண்டும் மற்றும் எதிர்காலத்திற்காகவும் சேமிப்பாக வேண்டும். எந்த பலனை பற்றி தந்தை கூறியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு ஏதாவது பலனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நஷ்டமாகி விடுகிறது. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।